நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை ஆனால் நேர்மையான விறகு வெட்டி வசித்து வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் காட்டிற்கு விறகு வெட்டி கிராமத்தில் விற்று வந்தார். அவர் எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒருநாள் விறகு வெட்டி காட்டில் ஒரு ஆற்றின் அருகே மரம் வெட்டிக் கொண்டிருந்தார். ஒரு மரத்தை வெட்டும்போது அவரது கோடரி நழுவி ஆழமான ஆற்றில் விழுந்தது. அவர் அதிர்ச்சியடைந்து கவலையுடன் காணப்பட்டார். அந்த ஏழை மனிதன் ஆற்றங்கரையில் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தான். அவன் உதவிக்காக தேவியிடம் மனதார பிரார்த்தனை செய்தான். தேவி பிரகாசமான தங்க ஒளியுடன் அவன் முன் தோன்றி என்ன நடந்தது என்று கேட்டாள். தேவி தன் கையை ஆற்றில் நனைத்து ஒரு வெள்ளிக் கோடரியை வெளியே கொண்டு வந்தாள். அவள், "இது உன்னுடைய கோடரியா?" என்று கேட்டாள். மரம் வெட்டுபவர், "இல்லை" என்றார். பின்னர் அவள் ஒரு தங்கக் கோடரியை எடுத்து வந்து, "இது உன்னுடைய கோடரியா?" என்று மீண்டும் கேட்டாள். மரம் வெட்டுபவர், "இல்லை, இது என்னுடையது அல்ல" என்றார். கடைசியாக தேவி தனது இரும்பு கோடரியை எடுத்தாள். விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன், "ஆம், இது என்னுடையது" என்றான். தேவி சிரித்துக்கொண்டே அவனுடைய நேர்மைக்காக 3 கோடரிகளையும் பரிசாக அளித்தாள். இந்த கதை நமக்கு நேர்மைக்கு எப்போதும் பலன் கிடைக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஒருவர் நேர்மையாக நடந்து கொண்டால் அவர் கடவுளின் கருணையையும் பரிசுகளையும் பெறுவார். நமது ஸ்டார் கிட்ஸ் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும். தேங்க்யூ.